அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. யூதாசின் சூழ்ச்சி வெளியாதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 26, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 25 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தம்மை யூதாசு காட்டிக் கொடுக்க திட்டமிட்டு விட்டதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதை அவர் தம்முடைய இறைத்தன்மையின் வாயிலாக முக்காலமும் அறியும் திறன் கொண்டு அறிந்தார் என்ற முடிவு தவறானது. ஆண்டவர் தமக்கென்று ஒரு நாளும் தம் இறைத்தன்மையின் ஆற்றல்களை பயன்படுத்தவில்லை. அவர் முற்றிலும் கடவுள் மேல் சார்ந்த ஒரு மனித வாழ்வை வாழ்ந்தார். எனவே இத்தகவலை ஒருவேளை யூத தலைமை உறுப்பினரான நிக்கோதேம், அரிமத்தியா, யோசேப்பு ஆகியோர் வாயிலாக தெரிந்திருக்கக்கூடும் என்று புரிந்து கொள்வதே சரி. ஆண்டவர் தாம் காட்டிக் கொடுக்க போவதை குறித்து பேசிய போது, ரபி, நான் தானோ என்று யூதாசு வினவியது துரோகத்துக்கு துணிபவர்கள் ஏமாற்றவும் தயங்க மாட்டார்கள் என்பதை காட்டுகிறது. மனித குலத்தின் மீட்புக்கு தம்முடைய இறப்பு இன்றியமையாதது என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். இருப்பினும் தம்மை காட்டிக் கொடுக்க திட்டமிட்டு நட்புக்கு துரோகம் செய்ய துணிந்தவருக்கு ஓய்வே கிடையாது என்கிறார். ஆண்டவரின் மன்னிக்கும் அன்புக்கு எவரும் தூரமானவர் அல்ல. ஆனால் நாமே அந்த அன்பிடமிருந்து தூரமாய் செல்ல முடியும் என்பதை ஆண்டவரின் வார்த்தைகள் உணர்த்துகின்றன. யூதாசு ஆண்டவரின் அன்பை உணராமல் இறந்ததும் மனித குலம் அனைத்தும் தூற்றும் ஒரு மனிதனாக அவன் மாறிவிட்டதுமே அவனுக்கு வந்த மாபெரும் கேடு. அன்பார்ந்தவர்களே, யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமைக்குரியிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இந்த நிகழ்வை இன்று நாம் தியானிப்போம். எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. லூக்கா 16:13 என்ற இயேசுவின் சொற்கள் இந்த நிகழ்விலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். யூதாசு ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை புறக்கணித்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அடிமையாகிவிட்டான். பணத்துக்காக இயேசுவையும் இயேசுவின் மதிப்பீடுகளையும் காட்டிக் கொடுப்பவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பணத்தின் மீது அதிக ஆசை கொள்கிறோமோ, பணத்துக்காக பாவத்தை, குற்றங்களை, லஞ்ச ஊழல்களை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோம். இதில் ஐயமில்லை. பணத்தை போலவே உலக இன்பங்கள், கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள் போன்றவை இயேசுவின் இடத்தை எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் நாம் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோம். பணம் வந்தவுடன் இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாசு வாய்ப்பு தேடியதை போல பணமும் பதவியும் பெருமையும் ஆள்பலமும் வரும்போது இயேசுவை காட்டிக் கொடுக்க வாய்ப்பு தேடுகிறோமா? அனைத்திற்கு மேலாக இயேசு அன்பு செய்ய வரம் கேட்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை திட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா? பணத்தின் மீது அதிக ஆசை கொண்டுள்ளேனா? சீடத்துவ வாழ்வின் முக்கியத்துவத்தை மறந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை திட்டத்திற்கு ஏற்ப ஒரு நாளும் வாழவும், பணத்தின் மீது ஆசை கொள்ளாமல் சீடத்துவ வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.